பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி, அதாவது தேவனுடைய பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டில் இருந்தது நிமித்தமாக ஓபேத்ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய பெட்டியில் என்ன இருந்தது என்று பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னா என்பது வார்த்தைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இங்கே தளிர்த்த கோல் என்று சொல்லப்படும் பொழுது சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. அப்போ இந்த இடத்துல கோல் என்பது வார்த்தையை குறிக்கிறது. கற்பலகையில் கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தை இருந்தது. ஆக மொத்தத்தில் அந்த கர்த்தருடைய பெட்டியில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஓபேத்ஏதோமின் வீட்டில் இருந்தது நிமித்தமாக அந்த வீடும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த நபருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த வார்த்தை நிமித்தமாக நம்முடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதை வைத்து அதிகமாக ஜெபியுங்கள். நிச்சயமாக அந்த வார்த்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வீட்டிலே, நமக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே எப்பவும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக, எங்களுடைய வீட்டிலே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.